எப்போ வந்து இவங்க வந்து பிரிட்டிஷ் ஆதிக்கம் செலுத்த ஆரம்பித்தாங்கன்னா இந்த பேட்டில் ஆஃப் பிளாசி ரொம்ப முக்கியமான பேட்டில் 23 ஜூன் 1757 நவாப் ஆஃப் பெங்கால் என்னன்னா சிராஜுத்தௌலா தோக்கடிக்கிறாங்க. யாரோட ஹெல்ப்னாலன்னா அவரோட மிர் ஜாஃபரோட ஹெல்ப்பை வச்சே வந்து தோக்கடிக்கிறாங்க. இதனால வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கிளைவுக்கு யார் ஹெல்ப் பண்ணாங்கன்னா ஜகத் சேத்ஸுங்கிறவர் வந்து என்னென்னா மணிலேண்டர் ஃப்ரம் பெங்கால் அவங்களும் வந்து என்னென்னா ஹெல்ப் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த மணிலேண்டர் இந்த ஜகத் சேத்ஸும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த சிராஜுத்தௌலா வந்து பகைச்சிருப்பாங்க. அதனால் வந்து என்னென்னா டென்ஷன் ஆகி இருந்திருப்பாங்க இந்த சிராஜுத்தௌலா ரூல்ஸ்னால. ஸோ ஜகத் சேத்ஸும் சரி மிர் ஜாஃபரும் சரி என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா சிராஜுத்தௌலாவுக்கு அகேன்ஸ்டாக வந்து கிளைவுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்திருப்பாங்க. அதனால தான் கிளைவ்னால ஜெயிக்கவே முடிஞ்சிருக்கும். கிளைவ் ஜெயிச்சிட்டு சும்மா விடுறதில்ல. கிளைவ் ஜெயிச்சிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா மிர் ஜாஃபர்கிட்ட ஒரு ஹியூஜ் அமௌண்ட் வாங்கியிருந்திருப்பார். அந்த காலத்தில் 22.5 மில்லியனுங்கிறது இந்த காலத்தில் பில்லியன்ஸ் மாதிரி. அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வந்து பயங்கரமாக வந்து இண்டஸ்ட்ரியில் ரெவல்யூஸ் பண்ணிடுவாங்க. பிரிட்டன் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி எல்லாத்தையுமே பயங்கரமாக இது பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதனால் என்ன பண்ணுவாங்கன்னா பிரிட்டிஷ் வந்து பயங்கரமாக இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கு அகெயின்ஸ்டாக வந்து என்னன்னா இந்தியாவில் என்ன ஆகுனா இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆகும். இந்தியானாவே ஒரு அக்ரிகல்ச்சர் கண்ட்ரிங்கிற ஒரு நேம் வந்து இந்த சமயத்தில் தான் வர ஆரம்பிச்சிருக்கும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த 1757 அப்புறம் கிட்டத்தட்ட வந்து 190 வருஷம் வந்து இந்தியாவில் வந்து அவங்க டோட்டலாக வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு தெரியும். இது 1947 வரைக்கும். ஸோ பிளாஸ்டிக் அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா டெரிட்டரியல் எக்ஸ்பென்ஷனில் இன்வால்வ் ஆகிறாங்க. நிறைய சிஸ்டமேட்டிக் சேஞ்சஸ் கொண்டு வராங்க. லேண்ட் ரெவன்யூஸ், ஆர்மி, போலீஸ், ஜுடிஷியல் இந்த மாதிரி எல்லா துறையிலையும் வந்து அவங்க வந்து வித்தியாசமாக கொண்டு வராங்க. இதனால் வந்து ட்ரைபலாக இருந்தாலும் சரி பெசன்ஸாக இருந்தாலும் சரி இருந்த ஆர்டர் தான் எங்களுக்கு வேணும், நீங்கள் இப்போ கொண்டு வர சேஞ்சஸ்லாம் எங்களுக்கு தேவைன்னு பயங்கரமாக வந்து அவங்க வந்து ரெசிஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து இவங்க வந்து ஒரு கலெக்டர் போனாங்கன்னா கலெக்டர் காசு தரணும். அப்போ வந்து இப்போ வந்து ஒரு ஃபேமிலி நடக்குதோ இல்லையோ எங்களுக்கு வந்து நீங்கள் வரி கட்டியே ஆகணுங்கிற ஒரு பிரின்சிபலை கொண்டு வராங்க. அதான் நிலம்லாம் உங்களுக்கு சொந்தம், ஆனால் வந்து என்னென்னா நீங்கள் வரி கட்டி ஆகணும். அந்தந்த சமயத்தில் உங்களுக்கு என்ன கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் வரி கட்டி ஆகணும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை வந்து கொண்டு வராங்க. இந்த மாதிரி தள்ளுபடி பண்ணுறது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா இவங்க வந்து ஒரு கலெக்டர்னு வச்சுருந்தாங்கன்னா அவங்க சம்பளம் கொடுத்தாகணும். அதே சமயத்தில் அவங்களுக்கு மணி போகணும். அதே சமயத்தில் இங்கிலாண்டுக்கும் ஒரு பகுதி போகணும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கனால இந்த சிஸ்டமே ஒர்க் ஆகலை. அதனால வந்து நிறைய வந்து ரிபலியன்ஸ் நடக்குதுன்னு அவங்க கிளியராக தெரியுது. இந்த லெசனில் என்னென்ன பார்க்க போகிறோம்னா இந்த என்னென்ன ரெசிஸ்டன்ஸ் பண்ணுறாங்க, அது வந்து என்னென்ன ரெஸ்பான்ஸ்லாம் கிடைக்குது, இவங்க என்னென்ன சேஞ்சஸ்க்கு என்னென்ன ரெஸ்பான்ஸ் கிடைக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். பெசன்ஸ் அண்ட் ட்ரைபல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதே தான் கல்ச்சரல் வைஸாக அடாப்ட் பண்ணிட்டாலும் பெசன்ஸ் வந்து பயங்கரமாக வந்து ரிவால்வ் பண்ணுறாங்க. மெயினாக வந்து என்ன பிரச்சனைனா அந்த கலெக்ஷன் ஆஃப் லேண்ட் ரெவன்யூ தான் பிரச்சனை. அதாவது நிலம்லாம் உங்களுக்கு தான் சொந்தம். முன்னாடிலாம் அப்படி இருந்திருக்குன்னா ஜமீன்தாருக்கு நிலம் வந்து சொந்தம்னே கிடையாது. அது வந்து எதாக இருந்தாலும் யார் ஆட்சி புரியுறாங்களோ அவங்களுக்கு தான் நிலம் சொந்தம். அவங்க வந்து ரெவன்யூ மட்டும் கட்டினா போதும், வரி வந்து அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி கட்டுவாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. நிலம்லாம் உங்களுக்கு சொந்தம். ஜமீன்தாருக்கு சில இடத்துல சொந்தமாக இருந்தது, சில இடத்துல வந்து மக்களுக்கு சொந்தமாக இருந்தது, சிலர்லாம் வில்லேஜுக்கு சொந்தமாக நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நீங்கள் வரியை மட்டும் அப்பப்போ கட்டிடுங்க அப்படின்னு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்ததுனால தான் இந்த மாதிரி புரட்சி வெடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம். அது எங்கெங்கெல்லாம் வெடிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ரீஸ்டரேட்டிவ் ரிபப்ளியன். ரீஸ்டரேட்டிவ் ரிபப்ளியன்னா என்னென்னா எங்களுக்கு ஓல்டு ஆர்டர் தான் வேணும், முன்னாடி இருந்த இது ஆர்டரே கொண்டு வாங்க, இப்போ இருக்கிற நீங்கள் கொண்டு வர ஆர்டர் எங்களுக்கு எதுவுமே பிடிக்கலன்னு அப்படின்னு சில வந்து ரிப்ளைன் பண்ணுறாங்க. சில பேர் வந்து ரிலீஜியன்ஸ் லீடர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த முஸ்லீம் லீடர்ஸாக இருந்தாலும் சரி இந்து லீடர்ஸாக இருந்தாலும் சரி எங்கள் லீடர்ஸில் கை வைக்காதீங்க அப்படின்னு ரொம்ப அதனால் சண்டை வருது. சோஷியல் பனிட்ஸ்லாம் சில லீடர்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா யார் எந்தெந்த லீடர்ஸ்லாம் வந்து கிரிமினல் கன்சிடர் பண்ணுறாங்களோ அவங்களாம் வந்து லோக்கலான பீப்புள்னால ஹீரோஸ்னு கொண்டாடப்படுறாங்க. ஸோ அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது. அப்புறம் மாஸ் இன்சரக்ஷன். சில இதெல்லாம் வந்து தானாகவே வந்து ஸ்பான்டேனியஸாக வந்து ஒரு லீடரே இல்லாமல் ஸ்பான்டேனியஸாகவே தானாக வந்து உருவாகுது. அதுதான் மாஸ் இன்சரக்ஷன் சொல்லுறோம். இந்த மாதிரி 4 டைப்ஸ் இருக்குது. ஒன்று பார்க்கலாம். கொஞ்சம் எக்ஸாம்பிள் இந்த சேஞ்சஸ் இந்த ரெவன்யூ சிஸ்டம். அதான் இந்த மாதிரி மகள்வாரி, ஜமீன்தாரி இந்த மாதிரிலாம் இவங்க வந்து புதுசாக வந்து சிஸ்டம் கொண்டு வந்திருப்பாங்க. அது வந்து நிலம் உங்களுக்கு சொந்தம்னோடனே மக்கள் வந்து ஃபஸ்ட்டு சந்தோஷப்பட்டாலும் நீங்கள் வரியை கரெக்டாக கட்டணுங்கிறப்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்கன்னு வந்து கிளியராக தெரியுது அவங்களுக்கு. அதாவது இந்த ஜமீன்தார் வந்து இப்போ நிலம் அவங்களுக்கு தான் சொந்தம்னா உங்களுக்கு சொந்தம்ட்டாங்க ஜமீன்தாருக்கு. ஜமீன்தார் என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன சின்ன லாட்ஸ்க்கு கொடுப்பாங்க. சின்ன சின்ன லாட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பெசன்ஸ்லேருந்து அந்த ரெவன்யூ கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து டேக்ஸ் பர்டனை ரொம்ப 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 இன்க்ரீஸ் பண்ண வச்சுது. இதனால் வந்து ரொம்ப துயரத்துலேயே வந்து இருந்தாங்க. இப்போ நிலம் உங்களுக்கு தான் சொந்தம், ஜமீன்தாருக்கு தான் சொந்தம்னா அப்போ ஜமீன்தார் என்ன டேக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாருன்னா அதுதான் வந்து அவங்க கட்டி ஆகணும். அதனால தான் இந்த பிரச்சனை உருவாகுது. ஸோ ஒரு ஆர்டர்னஸ்ங்கிறது வந்து இல்லவே இல்லாமல் போயிடுச்சு. ஸோ பெர்சன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்ரைஸ் ஆகுறாங்க.
இதில் முக்கியமான மூமெண்ட் வந்து என்னென்னா ஃபராசி மூமெண்ட். யார் ஸ்டார்ட் பண்ணனா அஜி ஷாரியத்துல்லா அப்படிங்கிறவர் வந்து ஸ்டார்ட் பண்ணார். 1818 எங்கே ஆரம்பிக்கிறார் அப்படின்னு பார்த்தோன்னா அஜி ஷாரியத்துல்லா. ஸோ ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அஜி ஷாரியத்துல்லா ஸ்டார்ட் பண்ண ஃபராசி மூமெண்ட் தான். எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காருன்னா ஈஸ்டர்ன் பெங்காலில் ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்காரு. என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் பார்ட்டிசிபென்ட்ஸ்லாம் வந்து என்னென்னா ஏதாவது ஒன்று இஸ்லாமிக்காக கன்சிடர் பண்ணிங்கன்னா அந்த ஈவெண்ட்லாம் பண்ணவே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஜமீன்தார்ஸும் சரி பிரிட்டிஷும் சரி பயங்கரமான ஒரு கான்ஃப்ளிக்டில் வந்து கொண்டு போய் முடியுது. இதனால் என்ன நடக்குதுன்னா, ஷாரியத்துல்லா எப்போ இறக்குறாருன்னா 1839 இறக்குறாரு. அதோட மூமெண்ட் முடிஞ்சிச்சான்னா இல்லை, அவரோட பையன் துதுமியன்கிறவர் என்ன பண்ணாருன்னா மூமெண்ட்டை வந்து கண்டினியூ பண்ணுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் டேக்ஸே கட்ட வேணாம், நிலம் வந்து யாருக்கு சொந்தம்னா நிலம் வந்து கடவுளுக்கு சொந்த முடியுது, நம்ம எதுக்கு இவங்களுக்கு வீணாக டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு வந்து புரட்சி பண்ணுறாங்க. ஸோ வயலண்ட் கிளாஷஸ்லாம் நடந்திருக்கு நமக்கு தெரியுது. 1840s 1850s. துதுமியன் செத்ததுக்கப்புறம் யார் வந்து மூமெண்ட்டை வந்து கொண்டு போயிருக்காங்கன்னா நோவாமியன்கிற வந்து கொண்டு போயிருந்திருக்காங்க இந்த மூமெண்ட்டை. 1870s வரைக்கும் கிட்டத்தட்ட மூமெண்ட் வந்து கொண்டு போய் இருந்திருக்காங்க. ஸோ ஃபராசி மூமெண்ட்டை வந்து அவரோட ஃபேமிலி டோட்டலாக வந்து லீட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. அஜி ஷாரியத்துல்லா, அடுத்து துதுமியன், அப்புறம் நோவாமியன். அஜி ஷாரியத்துல்லா எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாரு 1818. 1839 வந்து அவர் இறக்குறாரு. அவர் பையன் வந்து டேக் ஆஃப் பண்ணுறாரு. 1862 இவர் இறக்குறாரு. அவரோட பையன் வந்து 1870s வந்து தீவிரமாக இன்வால்வ் ஆகிறாங்க. ஓகேங்களா. ஸோ என்னென்ன மூமெண்ட், அஜி ஷாரியத்துல்லா, துதுமியன், நோவாமியன். அடுத்தது வந்து இன்னொரு முக்கியமான ரிவோல்ட் என்னன்னு சொல்லணும்னா வகாபி ரெபல்லியன் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மூமெண்ட் வந்து என்னென்னா இது ஒரு ஆன்டி லேண்ட்லார்ட் மூமெண்ட் தான். எங்கே நடந்ததுன்னா பாரசட்ங்கிற ஒரு இடத்துல நடந்திருக்கு. எங்கே எப்போ ஸ்டார்ட் ஆகுனுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா 1827 பாரசட் ரீஜன் ஆஃப் பெங்கால். இவரும் வந்து என்னென்னா ஒரு இஸ்லாமிக் ப்ரீச்சர் தான். திதுமியருங்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த மூமெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வகாபி டீச்சிங்ஸ்னால ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆனவர். அவர் வந்து இந்த மூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாரு. மோஸ்ட்லி ஜமீன்தார்ஸ் வந்து என்னவாக இருந்திருப்பாங்கன்னா இந்துவாக இருந்திருப்பாங்க. ஸோ இதனால் என்னென்னா ஒரு இந்துக்கும் முஸ்லீமுக்கும் இடையே உள்ள சண்டைங்கிற மாதிரி தான் வந்து காமிச்சிருந்துருப்பாங்க. இந்த 6th November 1831 என்ன நடந்திருக்குன்னா ஒரு மேஜர் அட்டாக் பண்ணியிருந்திருப்பாங்க. எங்கன்னா இந்த பூர்ணியாங்கிற ஒரு டவுனில் வந்து இன்வால்வ் ஆகியிருந்திருப்பாங்க. இதில் திதுமியார் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டேரெக்டாக வந்து என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா அந்த ஃப்ரீடம் வந்து டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. பிரிட்டிஷ் ரூலுக்கு அகேன்ஸ்டாக வந்து திதுமியார் வந்து ஃப்ரீடம் டிக்ளேர் பண்ணிடுவார். இதனால் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அந்த ஏரியாவுக்கு போய் அவங்க ஏரியா பர்டிகுலரான ஏரியா என்னன்னு சொல்லணும்னா நற்கல் பெரியா ஏரியா என்னன்னு சொல்லணும்னா அந்த பூர்ணியா நற்கல் பெரியாலாம் அவங்களோட ஏரியா. ஓகேங்களா. அதாவது பாரசட் ரீஜியன் பூர்ணியான்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று வந்து நற்கல் பெரியா. எல்லாமே ஒரே ரீஜனாக தான் இருந்திருக்கும். போய் என்ன பண்ணாங்கன்னா பிரிட்டிஷ் போய் அட்டாக் பண்ணுறாங்க. திதுமியரும் 50 சோல்ஜர்ஸும் கிட்டத்தட்ட அங்கேயே கொள்கிறாங்க. இருந்தாலும் என்ன சொல்லுதுன்னா ஒரு பயங்கரமான ஒரு அவேர்னஸ் உருவாகுது. இந்த ப்ரெசண்ட் ரிபப்ளியன் பண்ணுறது பயங்கரமான ஒரு அவேர்னஸ் உருவாகுது. மக்கள் வந்து உயிரை கொடுத்தானா அது பழைய ஸ்ட்ரக்சரை வந்து திருப்பி கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறாங்கன்னு கிளியராக தெரியுது. ஓகேங்களா. ஸோ 2 எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஒன்று வந்து என்னதுன்னா ஃபராசி மூமெண்ட், இன்னொன்று வகாபி ரிபப்ளியன். வகாபி ரிபப்ளியன் லீட் பை திதுமியார். இது வந்து யார் லீட் பண்ணாங்கன்னா அஜி ஷாரியத்துல்லா, அப்புறம் அவங்க பசங்க. ஓகேங்களா. திதுமியார்,